ஐயா காமராஜர் அவர்களை இந்த திட்டத்தை பற்றியும் அவர் எடுத்த முயற்சி பற்றியும் சிறிது நேரம் விளக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோடி வாய்க்காலுக்கு முதல் ஆகாச புருஷனே ஐயா தான். அனைவருக்கும் வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு செஞ்சிடல. ரிட்டையர்மெண்ட் ஆன 2016 அதன் பிறகு 2018 நான் இங்க வரும்போது எனக்கு வந்து இந்த முள்ளிப்பாடி நான் பிறந்த ஊர் கிட்டத்தட்ட இந்த வாய்க்கால் வந்து 1958 அப்ப இருந்த எம்எல்ஏ VA முத்தையா அவர் தான் வந்து இந்த ஏரியாவுக்கு ஒரு கால்வாய் வெட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எங்கள் பாசன பகுதி இல்லை, ஏதோ ஒரு கால்வாய் வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டில நல்ல முறையில் தான் நல்ல எண்ணத்தில் அவர் வெட்டியிருக்காரு. அதன் பிறகு அந்த பாசன வாய்க்கால யாருமே கண்டுக்காம விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 58 இந்த பாசன வாய்க்கால் வெட்டப்பட்டிருக்கு, 62 கமிஷனுக்கு வந்திருக்கு. அதன் பிறகு 16 முறை தான் அந்த ஏரி நிரம்பி இருக்கு. அந்த 16 முறை ஏரி நிரம்பி காவிரியில் தண்ணினால அல்ல, அது இங்கே பெய்த மழையின் காரணமாக அப்பனோட ஏரி, அம்மன்குடி ஏரி, அது மேலே இருக்கிற தலைமலை கொல்லிமலையிலிருந்து பெய்த மழையின் காரணமாக அந்த ஏரி நிரம்பிச்சு 16 முறை தான் நிரம்பி இருக்கு. அதன் பிறகு தண்ணியே வரல. நாங்கெல்லாம் வந்து இந்த ஊர்ல விவசாயம் பண்ணிடுறோம் ஆரம்பத்தில் மழையை வச்சு. அதன் பிறகு தண்ணி இல்லாம காயும் ஒரு 6 மாசம் வந்து ஒண்ணுமே இருக்காது, காஞ்சு போய் கிடக்கும். தண்ணியை வந்து எதிர்பார்த்து எங்களுடைய விவசாயிகள் சொந்தம் பாட்டம் அப்பம் பாட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த வாய்க்கால் கரையில் இங்கிருந்து நடக்கணும். 18 கிலோமீட்டர் நடந்து போய் ஒவ்வொரு மழையும் வந்து எடுத்து விட்டு வந்தா தான் அங்கே தண்ணி வரும். அங்கங்க அணை போட்டுக்குவாங்க. அப்போ விவசாயம் பண்ண பிறகு எல்லாம் காஞ்சி போய் நஷ்டமாயிட்டே இருந்துச்சு. சரி, ரிட்டையர்மெண்ட் ஆனது வந்த பிற்பாடு இதை ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு நினைச்சு முதல்ல நான் வந்து என்னுடைய மைத்துனர் இங்க இருக்காரு, அவர்கிட்ட அவரோட தொடர்பு பண்ணேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போதான் அவர் வந்து பண்ணாரு, இந்த வாய்க்கால் வந்து எங்கெங்கெல்லாம் ஆழம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் ஏற்கனவே சிங்கப்பூர் ஏத்து வச்சு மணல் எடுக்கிறாங்க. அப்படி மணல் எடுத்தாலும் அடுத்த நாளே அந்த கீழே வந்து மழை பெய்யும் காலமாக சரிஞ்சு கீழே விழுந்துடும். அதனால பிரயோஜனமே இல்லை. இதை வந்து உள்ளுக்கு வந்து வாய்க்காக்குள்ள ஒரு JCB விட்டு அதுல இருந்து மண்ணை வந்து மேலே எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவர் பார்த்து JCB போற அளவுக்கு அங்க இடம் இல்லை, எல்லாம் இடிச்சது. அப்போ அவரை வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் JCB போக முடியாதோ அதெல்லாம் வந்து டேப் பிடிச்சி மார்க் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல அதிகப்படி அகலமா வெட்டினாதான் JCB உள்ளுக்கு போகும், டிராக்டர் உள்ளுக்கு போகும். ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண பிற்பாடு அதன் பிறகு என்ன செஞ்சாரு, அதுக்கு முழு காரணமா இருந்தது பன்னீர்செல்வம், மருதநாயக மாமாவுடைய பையன் பன்னீர்செல்வம் தான். அப்புறம் மார்க் பண்ண பிற்பாடு நாங்கள் டிராக்டர் வந்து இருக்கோம் இல்லையா, அப்புறம் எந்த கான்ட்ராக்டரும் வந்து அதிகமாக இல்லை வந்து கவனம் செலுத்தல. அவரை வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து அவர் வந்து ஒரு கம்ப்ரஸர் மிஷின் வச்சிருந்தாரு. அந்த கம்ப்ரஸர் மிஷினை அவர் கொண்டாந்து அங்கங்க எங்கெங்கெல்லாம் வெடி வச்சு எங்களுக்கு வந்து வழி பண்ணி கொடுத்தாரு. அந்த வழி பண்ணி கொடுத்த பிற்பாடு அன்னைக்கு வந்து திருச்சி மாவட்டத்துக்கு இது மாதிரி ஆறு வாய்க்கால் தூர்வார பணிக்காக போடப்பட்ட ஒரு மானிட்டரிங் ஆபீசர் அருண் ஒரு IAS ஆபீசர் வந்திருந்தாரு. அந்த அருண் IAS ஆபீசர் தான் எங்களுக்கு வந்து இங்க இன்ஸ்பெக்ஷன் வராரு அப்படின்னு சொன்னாங்க. இங்க ஏதோ ஒரு லஸ்கர் வந்து சொன்னாரு, ஆனா இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க, நீங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னாங்க. இந்த கான்ட்ராக்டர் ரங்கசாமி ஒரு கான்ட்ராக்டர் திருச்சிக்காரு, அவர் கிட்டத்தட்ட ஒரு பேக்கேஜ் எடுத்திருக்காரு, ஒரு 25 வாய்க்கால் அவர் தான் எடுத்திருக்காரு. அவரை வந்து போய் கேட்டோம். அவர் கேட்டதுக்கு எங்களுக்கு உள்ள இதுதான் எடுக்க முடியும், கீழே இறங்கி எடுக்க முடியாதுன்ட்டாரு. உடனே அந்த IAS ஆபீசர் அன்னைக்கு மானிட்டரிங் ஆபீசர் வந்திருக்காரு. நாங்க அவர்கிட்ட போய் இங்கதான் அந்த காட்டுப்புத்தூர் ரோட்ல அந்த வாக்கியா கிராஸ் பண்ண இடத்துல அதை பார்த்துட்டு இருக்காரு. ஐயா நான் என்னோட இது சொன்னோம், கிட்டத்தட்ட 58 ஆரம்பிச்சது 67 65 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு வந்து சரியான முறையில் தண்ணி வர மாட்டேங்குது. இதுக்கு காரணம் 2 இடத்துல, அதாவது இங்க சேலம் ரோட்ல இருந்து இது அரங்கூர் வரலையும், அப்புறம் அங்கே வந்து பௌத்தரம் ரோட்ல ஒரு பகுதியும் இங்க வந்து 50 அடி ஆழம் இருக்கு. இந்த 50 அடி ஆழத்துல இவங்க வந்து சிங்கப்பூர் வச்சு எடுக்கிறாங்க. இதனால எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அவங்க வாய்க்கால் வந்து முழுமையா தூர்வாருன்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டது. உடனே அவர் அப்ப STO கிட்டையும் அந்த AE கிட்டையும் சொல்லி இவங்க என்ன கேட்கறாங்களோ செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. அவங்களும் வந்து டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட் பண்ணதுனால அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க JCB 2 JCB வச்சுக்கோங்க, ஒரு 4 டிராக்டர் வச்சுக்கோங்க, நீங்க வச்சுட்டு வேலை பாருங்க. நான் ஒன்றும் பெரிய அளவுக்கு செய்யல. அங்க இருந்து எங்க ஊர்ல இருந்து ஒரு 10 பேரை கூட்டு வருவோம், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க கூட உட்காந்துருப்பேன். அவங்க கூட உட்காந்து அது பண்ணும்போது அப்ப அந்த நான் சொன்ன மாதிரி அங்கங்க கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளுக்கு வந்து JCB விட்டு எல்லாம் நேரம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளா இருந்த தூர் வந்த மண்ணு எடுக்க முடியாம இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2000 டிப்பர்
டிப்பர் வந்து மண்ணை வந்து மேலே கொண்டு வந்திருக்கோம். இறக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அங்கேயும் கூட ரேம்ப் வச்சு, ஜேசிபி ரேம்ப் வச்சு உள்ளுக்கு வண்டி இறக்கி ரிவர்ஸ்லயே வர வண்டி போயிட்டு ரிவர்ஸ்லயே எடுத்துட்டு வரணும். அது மாதிரி எல்லாம் பண்ணதுனாலதான் அந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாங்க வேலை முடிச்சுட்டு போனா அங்கேயே நாளையில தண்ணி ஏறிக்கு வந்துச்சு. இப்போ 2018-19 வந்தது. இதுவரையிலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க யாருமே போய் வயல்ல போய் எங்க தண்ணி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணியெல்லாம் வலிஞ்சு போயிட்டே இருக்கு. அந்த முயற்சிக்கு அன்னைக்கு இருந்தக்கூடிய அந்த அதிகாரிகளும் அன்னைக்கு இருந்தக்கூடிய நண்பர்களும் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. அதனால பெரிய அளவுக்கு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா தண்ணி வந்துட்டு இருக்கு, 5 வருஷம் தண்ணி வந்துட்டு இருக்கு. இதுல என்ன சொல்ல வரேன்னா, நம்ம முயன்றால் முடியாது எதுவுமே இல்லைங்க. வானத்தை கூட வளைக்கலாம். முயற்சி தான் வேணும், விடாமுயற்சி வேணும். அந்த முயற்சியை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 10 பேராவது வேணும். அந்த 10 பேர் இருந்தா 100 பேர்த்தா பெருக்கலாம். கட்டாயமா இந்த 3 ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு போறதுக்கு முடியும். நான் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் என் மனைவியை போட்டுடும்போது நான் என்னோட வாக்குறுதியை கூட கொடுத்தேன். நான் குளக்குடி ஏரிக்கு நான் வந்து இங்க பூனாட்சி அம்மன் கோயில் வாரியில இருந்து தண்ணி கொண்டு வந்து நிரப்ப முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சிக்கு உறுதுணையா இருந்தது எல்லாம் நாராயணசாமி என்ற நண்பர். அவர் வந்து ஒரு நம்ம சங்கம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அந்த சங்கம் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல நிற்குது. அதுக்கு முழுமையா இருந்தவர் அவர் தான். இன்னைக்கு 70 என்னை விட சீனியர் அவர் 5 வருஷம். இருந்தாலும் உழைக்காம, அதாவது சலிக்காம உழைக்கிறாரு. எனக்கு கூட உடல்நிலை சரியில்லை, நான் கவனிக்க முடியல. ஆனா அவர் சலிக்காம உழைக்கிறாரு. அவருடைய முயற்சினாலையும் கொள்ளக்கூடிய மதி, ஏன்னா நாங்களாம் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், எங்களோட லைஃப் ஜாலியா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. என் பிள்ளை நல்லா வேலை செய்யறான், எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல வசதியோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு இருந்தா. அவரோட மதி வந்து பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாரு. அவருடைய குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க, ஃபாரின்ல இருக்காங்க. நம்ம ஏன் போயிட்டு அங்க போய் நினைக்கிறோம் செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாலும் இப்படி பண்ணிருக்க முடியாது. நாங்கெல்லாம் நான் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும். நம்ம மக்கள் நம்ம அண்ணன் தம்பி பாட்டம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்காங்க, அக்கா தங்கச்சி கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவர் செயல்பட்டதுனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தி நிறைவேற்றதுக்கு நமக்கு ஒத்துழைப்பு தரதுக்கு தயாரா இருக்காங்க. தயவு செய்து விவசாய சொந்தங்களுக்கு கேட்கறது என்னன்னா, உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா கட்டாயமா இது சாத்தியம். இல்ல அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த வாய்க்கால அதிகப்படி அகலப்படுத்துங்க, 2-3 இடத்துல பாலத்தை பெருசுப்படுத்துங்க, தண்ணியை நிறைய கொண்டாந்து இந்த ஏரியில நிரப்பலாம். இந்த ஏரியில இருந்து மோட்டார் வச்சு மற்ற ஏரிக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது அதுல திட்டம். அதுக்குதான் 28 கோடி ரூபாய்க்கு அவர் எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு வந்து முழுமையா நம்ம வந்து மீண்டும் உங்களை கேட்டுக்கிறது, நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமே. இதுல எவ்வளவு நம்ம வந்து வெளியில இருந்து நம்மளோட நேரத்தை வீணடிக்கிறோம். இந்த இதுக்காக கொஞ்சம் ஒத்துழைப்பு தாருங்கள், தந்தீங்கன்னா கட்டாயமா இந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த திட்டத்திற்காக பல்வேறு முறையில செயல்பட்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற சொந்தங்கள் அனைவருக்கும் தலைவர்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க இந்த திட்டம், வெல்க நமது ஒற்றுமை. நன்றி. முள்ளிப்பாடி வைக்கல அருண் ஐஏஎஸ் வந்து என்கிட்ட ஒரு திருச்சியில் இறங்கி ஃபோன் பண்ணாரு. சார் இன்னைக்கு வந்து முள்ளிப்பாடி ஏரியில் நான் கீழே இறங்க போறேன் அப்படின்னாரு. நான் திருச்சியில் முசில ஒரு ஆள் சொல்லியிருந்தேன். அதனால எவ்வளவு எளிமையா எவ்வளவு பொறுமையா 2000 டிப்பர் நினைச்சு பாருங்க. வாக்கியாக்குள்ள 2000 டிப்பர் எடுத்து மேலே போறோம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஐஏஎஸ் அதிகாரி எங்க பக்கத்தில் இருந்தாலும் நடந்துச்சு. அதனால முடிந்தால் வானத்தை விளக்கலாம். அந்த மாதிரி மக்கள் நம்ம கையில தான் இருக்குது. நம்ம வந்தோமோ அவர் இந்த கூட்டம் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 மாசம் அலைஞ்சு அங்கே போய் இங்கெல்லாம் போய் பார்த்து இன்னைக்கு வந்து ஏதோ வந்தோம் கூடணும் கலந்தோம் கிடையாது. மக்கள் ஒத்துழைப்பு இல்லைன்னா எந்த திட்டம் நடைபெறாது. ஒரு 2 நிமிடம் நம்மால் அவரோட உரையை கொஞ்சம் கேட்டு பாருங்க. 2 நிமிஷம். உள்ள மக்கள் சிந்திச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 5-6 இயக்கங்கள், பேரி இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த 6 விஷயத்த சொல்லணும் தானே. ஒண்ணு, உங்க வாயில சாராயத்தை ஊத்தி விட்டுறது, நீங்க சிந்திக்காம இருக்கிறது. 2வது, வீட்டுல எல்லாம் இந்த தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து தையத்தக்கன்னு கூச்சிக்கிட்டே இருப்பாங்க, 10-15 பேர் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது. 3வது, கோயில் திருவிழாக்களை பெருசா நடத்தி எல்லாம் கடவுள் செஞ்சு கொடுப்பாருன்னு மொட்டை அடிச்சுக்கிறது, காவடி தூக்குறது, அதோட சரியா போச்சு. 4வது, அரசியல் மாநாடுகள் நடத்தி மானேவா மயிலேவா தோழாவா அவன் தோகை மயிலோடுவா கையில பணத்தோடவா அப்படின்னு மாநாடை நடத்தி கடைசியில தீர்மான நிறைவேற்றத்துல எல்லாம் தலைவர் முடிவு செய்வார்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறது. ஒண்ணு, வாயில சாராயத்தை ஊத்திடுறது. 2வது, சினிமா தொலைக்காட்சி பெட்டி. 3வது, கோயில் திருவிழாக்கள் ஆகாயத்துல தாண்டி குதிச்சுக்கிட்டே இருக்கிறது. இனிமே எல்லாம் நடந்து போயிடுங்கிறது மாதிரி
தேர்தல் நடத்திக்கிட்டே இருக்கிறது திரும்ப திரும்ப. அதுல நீங்க ஓட்டு போட்டால் ஜெயிச்சுட்டா ஒரே சந்தோஷம். இன்னொன்னு ஜெயிக்கிற ஆளுக்கே ஓட்டு போட்டுடுறது, அது ஒரு விஷயம். ஆறாவது, நம்ம பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்கள்ங்கிற பேர்ல இருக்கு. எங்கேயும் போகாம அதுக்குள்ளேயே கட்டி வச்சு அவன் நினைக்கிறத மட்டுமே அவங்க தலைக்குள்ள ஏத்தி அதை ஒழுங்கா வாங்கி எடுக்கிறீங்களான்னு பார்த்து மார்க் போட்டு அதோட அவங்களை வெளியில அனுப்பிச்சு விட்டுருது. நம்முடைய வரிப்பணத்துல திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற இந்த 6 துறைகளும் நாட்டில் இருக்கிற மக்களை சிந்திக்க விடாம பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கு அப்பாலும் நம்மளால